அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த தாய்மார்களோட ஒரே ஒரு எண்ணம், தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், பாடசாலை முதல் பிள்ளையா வரணும், அதே மாரி சமூகத்திலயும் நல்ல இடத்துல இருக்கணும், எதிர்காலமும் சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தாயும் நினைக்கிறது. அந்த நினைவுக்கு ஏத்த மாரிக்க பல போராட்டத்துக்கு மத்தியில இன்னைக்கு தாய்மார் பிள்ளைகள வளர்த்துட்ருக்குறாங்க. அதுலயும் அநேகமா இன்னைக்கு வந்து தாய பிரிஞ்ச பிள்ளைகள் அதிகளவான தாய்மார்கள் தன்னோட பிள்ளைகள பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான விடயமும் இருக்குது. ஏன்னா, இப்ப இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை காரணமாக நெறைய தாய்மார் வந்து பிள்ளைகள விட்டுட்டு கடல் கடந்து அல்லாட்டி ஊர்லயே தூர பிரதேசங்கள்ல வேலை செய்றாங்க. இந்த மாரி இருக்கிற நேரத்தில பிள்ளைகள் வந்து ஒரு தாய் இல்லாம வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில நெறைய பிள்ளைகள் வந்து தவறான வழியில போகக்கூடிய சந்தர்ப்பம் நெறைய இருக்குது. அதே மாரி நோயாளியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாரி எதுவுமே இல்லாம எந்த ஒரு முயற்சிக்கும் யாருமே தன்னை சரியான முறையில கவனிச்சுக்காத இடத்துல இருக்கும்போது, பிள்ளை ஒரு சரியான பிள்ளையாக வளராத ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. அப்ப இப்படி இருக்கும்போது, உண்மைக்குமே இந்த மாரி நிலைகள் பிள்ளைகளுக்கு வரத்துக்கு நம்ம எல்லாருமே காரணம் தான். எங்களோட பிள்ளை நல்லா இருக்கணுமா இருந்தா நம்மளும் கூடவே இருக்கணும். அதுகளுக்கு நிறைய சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அதே நேரத்தில கூட இருக்க முடியாத நிறைய தாய்மாருக்கு இருக்க முடியாத சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. இருந்தும் என்ன பண்ணுறது? இருந்தாலும் வருகின்ற காலங்கள்ல எல்லா தாய்மாரும் தன்னோட பிள்ளைகள் அருகில இருந்து பிள்ளைகள் நல்லபடியா வளர்த்து நல்ல ஒரு பிரஜைய அந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கன்னு நானும் கடவுள்ட்ட வேண்டிக் கொள்றேன். அதோடைய இன்னைய காலகட்டத்தில இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களும், இடங்களும் மிக முக்கியமா இருக்குது. அந்த இடத்துல பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்க. நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா, ஏதோ ஒரு வகையில சந்தர்ப்ப சூழ்நிலையில பிள்ளைகள் வந்து தவறான வழிக்கு நிறைய பிள்ளைகள் போயிர்றாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கணும். பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள படிக்க வச்சா மட்டும் தான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. எதிர்காலம் சிறப்பா அமையும். அதுலயும் படிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கலாம், படிக்காதவங்க நல்லா இல்லையான்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அத்தியாவசியமா மிக முக்கியம். படிப்புக்கு பிறகு தான் அடுத்த லெவல்னு சொல்லலாம். அதனால கூடுமான வரைக்கும் நாங்க பிள்ளைகள சிறப்பான பிள்ளைகளா, அழகான பிள்ளைகளா வளர்க்குறதுக்கு போராடுவோம். அதோடைய என்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் அன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்றதோடு உங்கள் எல்லாருக்காகவும் கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், அழகான பிள்ளை, சிறப்பான பிள்ளைகளை கல்வியில் சிறந்து விளங்கணும், சமூகத்துக்குள்ளே நல்ல பிள்ளைகளாக வளரணும்னு சொல்லி ஒட்டுமொத்த குழந்தைகளுக்காகவும் நானும் கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.